Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. கொஞ்சம் பேசணுமா இல்ல டைம் யூஸ் பண்ணுங்க. சித்தாஸ்திரம் எல்லாரும் சொல்லுவோம் சொல்லி உப்புமா அதை பத்தி ஏதோ தர்ப்பணமார்ஜனம் பவமஹாதாவாசே வாமனம் ஸ்ரேயாசேவாசந்திரிகார்ஜனம் ஜாவதீகனம் ஆனந்தம் விவர்த்தனம் சர்வாத்மசமரணம் அரண் தேவே ஸ்ரீகிருஷ்ணசங்கீர்த்தனம் நாம் நாம் அகாரி பகுதா நிஜ சர்வசக்தி ஸ்மரணேன காலாத் வேதாஸ்தி தவ கிருபா தமவன்னமாமி துர்தைவம் நிகிம்சம் விகாஜரிநாருணா கிருணாகவிஸ்வரூபேணா கரோகவிஸ்வகிஸ்துமா அமாருணா மானவேனா துஷ்பிரியா சுதாகதி சரணம் நர்தனம் யா சுந்தரி கவிதாம் வா ஜெகதீசகாமயே மம ஜன்மணீஸ்வரே பவதா பக்தி ரசேதுபேட்சணி ஐநாந்த கவிதா கிங்கரம் பரிதாமாம் விஷ்ணே பவாமுத கிருபயா தவபாத பரிவஜா சிவபூமி சத்ருத்தம் விசிஞ்சயா ஹேமந்தர் நசுதாரயா வதனம் விவாங்குதா பகுதா சவநாம ஜெகதே பவிசதி உபாயுதம் யமேசேனா சத்துசா ஆருஷாயுதம் பூயாயுதம் ஜகத் சத்வம் கோவிந்த ஜெயவேதம் ஆசிரிச்ய வா பாதரதம் புனஸ்மாமகஸ்வராத் சர்மகதமருத்துவாம் ததா ததவா விததாஜலம் வதம் நஸ்தான நாகஸ்திரைவலா பிரகணம் விசிஷ்டாஸ்மப்திலே தைத்தமஹா பிரபுதே சாஸ்திரங்களுடைய இந்த இறுதி கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை மகாபிரபு பெரிய பௌத்திக பாடல்களை பெரிய பண்டிதராக இருக்கின்றது. இந்த மாதிரி வேதாந்த விஷயங்களை 8 பாடல்களாக கொடுத்தார். இது சிக்ஷா, அதாவது வழி நடத்தும் வழி நடத்தக்கூடியவங்க இத தனக்கு முதுகெலும்பா பயன்படும். இந்த 8 விஷயங்களையும் ஒவ்வொரு சிக்ஷா குருவும் பின்பற்றினாலே அந்த சம்பந்தப்பட்ட ஜீவர்கள் பகவான் திருவடியை அடைய முடியும் அப்படிங்கிறது கருத்து. அதற்கு ஒரு செயல்முறையாக ஹரிநாமம் இருக்கிறதுனால அதை நாமத்துடைய மகிமையை சொல்லி அடுத்து நாமத்தை சொல்றவங்களுடைய மனப்பாங்குகளை சொல்லிட்டு
அவனுடைய விஷன் பார்வை எப்படிப்பட்டதுங்கிறத சொல்லி கடைசியில பகவானே கவின்னு சொல்லி இருக்கிற அந்த நாமதாரி நாமத்துடையவரை வர்ணிக்கிறார். பரமுதியவே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீதம். எப்போதுமே கிருஷ்ணநாமத்துக்கு வெற்றி உண்டாகுக. வெற்றிங்கிறது பொதுவா நமக்கு அழுக்கடைஞ்ச மனசுல புலன்கள் தான் ஜெயிச்சு போயிடும். இதேந்திரியாவா இல்லை, சித பிரஜனா இல்லை. புலன்களுக்கும் மனதுக்கும் அடிமையா இருக்குது ஒவ்வொரு ஜீவனும். இந்த அடிமைத்தவையிலிருந்து விடுபடுத்தக்கூடிய சுகமான பாதையாகிய நிலவின் கதிர் போன்ற எல்லா ஆன்மாக்களுக்கும் ஆழத்துல இருக்கிற ஏக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய காட்டுத்தீ போன்ற பிறப்பு இறப்பு இதற்கு முடிவு கட்டுகின்ற மனக்காணாடியை சுத்தம் பண்ணுகின்ற கிருஷ்ணநாமத்துக்கு எப்போதும் வெற்றி உண்டாகுக அப்படிங்கிற. அடுத்து நாமத்துல எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம யாரெல்லாம் நாமத்தை சரணடைந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த நாமமானது இறைவனை விட ஜாஸ்தி அதிக அளவுல காரணமின்றி கருணை காட்டக்கூடிய நாமத்தை பகவான் கொடுத்திருக்கிறார், ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இவ்வளவு சௌகரியம் பண்ணிட்டும் எனக்கு அதுல ஒரு சுவை வராம இருக்கு. ஒரு நிபந்தனை தரல, வேர்க்கும் போது குளிச்சா போதும், பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்டா போதும், எங்க இருந்தும் நாமத்தை சொல்லலாம், எல்லா சௌகரியமும் பண்ணி கொடுக்கும். ஆனா இவ்வளவு இருந்தும் எனக்கு ஏன் நாமத்துல சுவை வரல அப்படின்னு ஒரு பக்தனுடைய மனப்பான்களை சொல்ற. ஒவ்வொரு பக்தனுக்கும் இந்த ஏக்கம் வரணும் அப்படிங்கிறது. அடுத்து புல் போன்று பணிவு அபி, புல் போன்றுள்ள புல்லை விட ஜாஸ்தியான பணிவு. கௌரவரிவர் சகிஷ்ணுனா, மரத்தை விட சகிப்பு. அனைவருக்கும் மதிப்பளித்தல், யாரிடமும் மதிப்பளிப்பார்கள். இத்தகு மனநிலை சதா ஹரிநாமங்களுக்கு ஓதுவதற்கு ஏதுவானது. அப்படி இல்லாட்டி கூட நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த மனப்பாங்கு வரும் அப்படிங்கிறது கருத்து. அடுத்து பொதுவா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைகள்லாம் பக்தி பாதைகள் தடையா இருக்கிறதுனால அதையெல்லாம் போக்கி இருக்க அப்படின்னு சொல்றாரு. ஆண்டாள் மற்ற காமங்கள் நீக்கேலோ அப்படின்னு சொன்னாங்க. மகாபிரபு எதெல்லாம் அந்த காமங்கிறத சொல்றார். ந தனம் ந ஜனம் ந சுந்தரி கவிதா ஜெகதீச காமையே. பொருளாசை, ந தனம் ந ஜனம், என்னை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கணும், நான் அவங்களுக்கு தலைவன், நான் தான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுந்தரி. அழகான விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடு இருக்கு. அது கவிதான், நான் நினைக்கிறேன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாண்டித்யம் உணர்வு கவிதான் ஜெகதீச காமலே. அந்த காமத்தெல்லாம் போட்டுட்டு எந்த காமம் வேணும்னு அடுத்த வழியில சொல்றாரு. மமா ஜன்மனி ஜன்மனி ஸ்வரே மமதா பக்தி அபேது உப்பை. என்னுடைய ஒவ்வொரு பிறவிலையும் உங்களுடைய திருப்பாதங்கள்ல காரணம் இல்லாது அன்பு உண்டாகட்டும் ஆசீர்வாதம் கேட்கிறார். பக்தருடைய பிரார்த்தனை. அடுத்து நாமெல்லாம் மூலத்துல துவக்கத்துல மகானுடைய கைங்கரியம் பண்றவன் தான். ஆனா என்ன காரணத்தாலையும் வந்த இடத்துல ஒரு சொந்தம் கொண்டாடிட்டோம். அப்போ உள்ள இருக்கிற உண்மையான உரிமை எல்லாம் தானாகவே இல்லாம போயிடுச்சு, மறந்து போயிடுச்சு. சொரூப மறதி தான் பெரிய கனவு.
தூக்கத்துல காண்பது சின்ன சின்ன கனவு, சொருக்கமானது பெரிய கனவு. அதை ஐகர்ந்த தமிழ இதுல வெளிப்படுத்துறார். அடுத்து இந்த மாதிரி எல்லாம் மனது நமக்கு இயல்பாகவே வந்துட்டு இருந்தா அதுக்கடுத்து நாம சொல்லும் போது தொண்டை அடைக்கும், வாய் கழுதழுக்கும், வயசில் இருக்கும், அதனால நினைக்கும் போதெல்லாம் வயசில் இருக்கும். இதையெல்லாம் அவர் சொல்றார். இந்த மாதிரி வந்த பிறகு ஒவ்வொரு கணமும் யுகம் மாதிரி தான் காணும். அது மாதிரி ஆயிடுவான் அப்படின்னு சொல்றார். அடுத்து ஆசிரியவா பாதரணம் பிளசுமாம் அகர்ஷனா மர்மகரம் கருத்துவார். பகவான பார்த்து நீங்க எனக்கு தரிசனம் தராம மறைஞ்சிருந்தாலும் சரி, இல்ல என்னுடைய இதயத்துல காட்சி தந்தபடி இருந்தாலும் சரி, எட்டி உதைச்சாலும் சரி, கட்டி பிடிச்சாலும் சரி, எந்த ஒரு நிபந்தனையும் நான் உங்ககிட்ட நீங்க எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு நீங்க பிராணன் அப்படிங்கிற பிராணன் தான் மூச்சு. என்னுடைய சுவாசமே உங்களுடைய நாமம் தான். பிராணனாக எனக்கு எப்பவுமே மூச்சுல நாமம் ஓடிட்டு இருக்கோம். அந்த மூச்சு காற்றே நீங்க தான், உங்களை தான் நான் சுவாசிக்கிறேன் அப்படிங்கிற. இதுல ரொம்ப ஆழமா கொண்டு போயிருக்கிறாரு. உங்க வீடுகள்ல பலகாரங்கள், தீபாவளி பொங்கல் பலகாரம் செய்யற போது சின்ன பசங்க வீட்டுல படக்குனால எடுத்து செய்கிறது கையை விடுவாங்க. அப்போ ஒரு அடி விடும். அம்மா இவன் பூஜை பண்ணலாம், ஒண்ணும் செய்யல, குளிக்கல, ஏன் இப்படி ஆளா பறக்கிறான்னு விரட்டி விடுவாங்க. ஆளா பறக்கிறதுங்கிறது ஒரு பறவை அப்படி இருக்கு. அது பேரே ஆளாதான். அது வானவெளியில மேல இருந்து கொற்ற தண்ணீரை குடிக்கும். அதுக்கு பிராணன் எதுன்னா நிலவின் கதிர் தான் அதுக்கு போச்சு. அந்த நிலவுடைய கதிர், அதனாலதான் சந்திரிகா விதரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாரு. அந்த பறவை ஆளாங்கிறது ரொம்ப வெள்ளையா மெல்லும்படி இருக்கு. அந்த மாதிரி மெல்லுவாரு, ஜொலிக்கும். அது தண்ணீர் தான் சாப்பிடுது. சில சமயங்கள்ல சந்திரனுடைய கதிரை பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் ரொம்ப அதை விரும்பி உண்பாங்க அந்த கதிரை. அப்ப அமாவாசைக்கு பெரும்பாலும் அது நிலவ காணுமேன்னு சொல்லி கதறியே சில சமயம் உயிரை கூட ஒரு தண்ணீரையே மட்டும் குடிச்சு வாழ்ற அந்த பறவை பூமியில கங்கா இருக்கு, குடிதண்ணி, ஆனா அதை குடிக்காது. ஏன்னா அதுல மணல், அதனால வானத்துல விழும்போதே குடிக்கும். அதுதான் அதுக்கு சாப்பாடு. அப்போ அந்த பறவை என்ன செய்யும்? அந்த ஆளாங்கிற பறவை வசிக்கும் போதெல்லாம் மேகமண்டலத்தையே சுத்தி சுத்தி வரும். மழை பெய்யாதான் வச்சிருக்கோம். அப்படி ஆளா பறக்கிறது அதுதான். அப்படி தண்ணி கொட்டும் போது அதை சாப்பிட்டு அது திருப்தி அடையும். இப்படி தன்னுடைய உயிரை தக்க வைக்க எது காரணமா இருக்கோ அது இங்க நாமமா இருக்குன்னு சொல்லி சரித்திர சொல்றாரு. இந்த பழைய யுகங்கள்ல ரண்யகாசிக்கு தவம் பண்ணும்போது எல்லாமே எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு. புற்று, வால்மீகி தவம் பண்ணும்போது புற்று வளர்ந்துச்சு. இவன் பெரும் கால் பெருவரல்ல கையத்தில் ரண்யகாசிக்கு எலும்பு மட்டும் தான் உயிர் இருந்தது. அடுத்த யுகத்துல எலும்பு வேணும், சதையும் வேணும். அதுக்கடுத்து ரத்தம் வேணும். இப்ப சாப்பாடு வேணும், உயிரை தக்க வைக்க சாப்பாடு வேணும். அதான் தொல்காப்பியத்துல உணர்வுக்கு காரணமா இருக்கிறதுனால உணவு அப்படின்னு தெரிஞ்சு உணர்வை தக்க வைக்கும். சாப்பாடு இல்லாட்டி உயிர் பழைய யுகம் அப்படி கிடையாது. அப்போ அந்த உணர்வு
போரா நீங்க தான் சொல்லி சைடு நிற்பாங்க. அந்த பறவைக்கு எப்படி மனசு இருக்கும், அதே நினைப்பாங்க. அது பசிக்குதுன்னா அந்த அதன் தண்ணீரத்தையும் தேடி அப்படி பறக்குது. கூட தமிழ் பாட்டுல கூட வந்து ஆளால் உணர்ந்தவர்களே பார்ப்பேன் அப்படின்னு ஆளாங்கிறது அதுலயும் குலசேகர் வந்து பாடியிருக்கிறாரு. வாளால் அறுத்து கொடினும் மருத்துவன்பான் மாளால் மீளா துயர் தருவோம் மாளாத மாயத்தால் மாளா துயர் தருவோம் விற்ப கொட்டாமா மீளா துயர் தரும் விற்ப கொட்டாமா ஆளா உணர்ந்தவர்களே பார்ப்பேன் அப்படின்னு ஒரு பத்து மாளாத காதல் நோயாளர். எப்படி ஒரு வைத்தியத்தை அந்த காலத்துல கட்டி வந்தா சூடு பண்ணி கட்டி வச்சு அறுத்துருவாங்க. இந்த கத்தி காயத்துக்கு பங்கஸ் வராது. ஆதில உயிரை காப்பாத்துற வைத்தியர் மேல அவனுக்கு ஒரு அன்பு உண்டாகுது. இப்படி உயிருக்கு காரணமான வைத்தியர் மேல அன்பு இருக்கு. நம்ம உயிரே புத்தகத்திற்கு வந்திருக்கு. அப்ப அங்க எப்படி அன்பு இருக்கணும். ஆனா மாயத்தால மீளாத காதல் நோயாளன். காதல் வயப்பட்டவங்க நோயாளி மாதிரி வெளிஞ்சுக்கிட்டே போவாங்க. சில பேர் தற்கொலை பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு மாயத்தால எனக்கு நோடி வந்து நான் அப்படி ஓஞ்சி போனா கூட ஆளாத உணர்ந்தவர்களே பார்ப்பேன் அப்படின்னு அந்த ஆளாங்கிற பறவை எப்படி இறைக்காக இயங்குமோ அதே போல இறைவனான உங்களை நினைச்சு நான் இயங்கி அப்படின்னு பாடுறாரு. இப்படி மகாபிரபு பிராணன் ஆதர்சிக்க எவரா பறாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய பிராணன் நீங்க தான் அப்படிங்கிறார். நம்ம சாதாரண பௌதிக மும்முனை துயர்கள்லயே நிறைய பேர் அலறி அடிச்சு ஓடிவாங்க. அவ்வளவு சோதனை இவ்வளவு சோதனை அப்படி இப்படின்னு சோதனை வந்து பகவானுடைய இது கிடையாது. அவர் வைக்கிற பரீட்சை வந்து அன்பை விருத்தி பண்ணக்கூடிய அன்பு நீங்கும் படி கிடையாது. நாம அந்த படி வரைக்கும் வராத போது இறங்கி போயிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ மகாபிரபு நமக்கு இந்த சிக்ஷாஸ்திரம் அதான் மகாராஜ் சொல்றாங்க. இதை வந்து அடுத்த தடவை வரும்போது எல்லாரும் நமக்கு சொல்லணும் அப்படின்னு. சிக்ஷாஸ்திரம் நல்ல பொருள் பொதிந்தது. மகாபிரபு 10 வயசுல எல்லாம் பெரிய பாடசாலைகள் நடத்துறாங்க. உலகம் பூரா வந்து படிச்சாங்க. ஆனா எப்ப வந்து கயானம் வந்து அந்த சங்கரமரத்து துறவி அவங்களுடைய மாணவர்கள்லாம் வேதம் ஓதுறத பார்த்துட்டு அந்த சப்தத்துக்கு மனதை பறிகொடுத்தார். அதுக்கடுத்து அவரை அந்த கேசவ பாரதி அவரே ஒரு ஈஸ்வரபதி அவங்களே நடத்திட்டு இருக்கிறார். பின்னாடி தீட்சை பெறுறார். நாமத்துக்கு அடிமையான பிறகு பாடசாலையெல்லாம் மூடிட்டார். அதுக்கு முன்னே எல்லா மாணவர்களுக்கும் அப்பவே உலகம் பூரா அவங்க படித்தார். ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டார். கிருஷ்ணர் தான் மைய கருத்து. அதை விட்டு விலகும் பொழுது பல விஷயங்களை நாம பார்க்கிறோம். அவ்வளவுதான். மையம் வந்து எல்லாரையும் ஏற்கக்கூடியதாக இருக்கு. நம்ம ஒரு உதாரணம் சொல்லியிருக்கோம். மாட்டு வண்டியோட சக்கரம் ரொம்ப பெருசு. 22/7 சொல்றாங்க. அந்த சக்கரம் ரொம்ப பெருசு. மையம் வந்து சொல்லலாது. ஆனா அது சொல்லறதுக்கு காரணமா இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணர் உலகம் இயங்குறதுக்கு காரணமா இருக்கு. இதுல அந்த மையத்தை விட்டு தள்ளி நிக்க ரொம்ப தூரம் சுத்த வேண்டி வரும். மையத்தை நெருங்க சுற்றுற அளவு கம்மியாயிடும். அதே போல கிருஷ்ணர் நம்முடைய வாழ்க்கையில மையமா இருந்தா நமக்கு பரபரப்பு குறையும். ஓட்டம் சாத்தெல்லாம் குறைஞ்சு போயிடும். அவர் மையமா இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல நமக்கு மகாபிரபு இந்த திருநாமங்களை கொடுத்திருக்கிறார். அது மூலமா நாம முன்னேறுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கார். வந்து பிரசாதம் வேணுங்கிறது பார்க்கல. எல்லாரும் உயிர் போறோம். இது மாதிரி செய்யணும். நாளையிலிருந்து 24 நம்பிக்கை நாளைக்கு மாலை நம்பிக்கை வரும். 24 3 21 22 24 24 25 26 தோல்வி
22 24 மதியம் வருகிறார் சோமாலயம் 25 26 27 28 29 30 வருஷம் கன்னியாகுமரி போகலாம். இந்த வருஷம் அதே ப்ரோக்ராம் இருக்கு கன்னியாகுமரியில. முந்தின வருஷம் ஒரு நாள் இருக்கு. இந்த வருஷம் 2 நாள் ப்ரோக்ராம் இருக்கு. கன்னியாகுமரி நகர்வு எல்லாருமே ப்ரோக்ராம் இருக்கு. முடிந்த அளவு எல்லாரும் பங்கேற்க முயற்சி பண்ணுவோம். ஆனால் முந்தைய வருடமே வருஷத்துல ஒரு தடவை தான். அது இப்போ ஒரு நாள் போயிடுச்சு. இருந்தாலும் முடிந்த அளவு அந்த வர எங்கெல்லாம் ப்ரோக்ராம் இருக்கோ முயற்சி பண்ணுங்க. கூட புது பத்திரிகைகள் உருவாக்குங்க, புது பத்திரிகைகளா கூட்டுவாங்க. அது மூலமா நாம எவ்வளவு ஆனந்தம் இருக்கணும், இது மூலமா அதே ஆனந்தம் அவங்க கிடைக்கணும். நிறைய பேர் தவிக்கிறாங்க, கஷ்டத்துல என்ன பண்ற முடியாம முடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இதான் ஐயன் யாரு இது நம்முடைய கௌடிய சுத்தான கௌடீஸ்வரத்தை மட்டும்தான் இருக்க, வேற எதையும் கிடையாது. அது நம்ம திருமண கருத்து கிடைச்சாலே போதும். திருமண ஆசீர்வாதம் குருமுக தத்துவ வாழ்க்கையா குருவுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையும் முதலாம் பார்த்தாலே போதும். புது பக்தர்கள் முயற்சி பண்ணுங்க. நிறைய புதுதாக முடிஞ்ச 5 அது ஒரு பெரிய பிரச்சாரம் இல்ல. நாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுகிறோம். என்ன சந்தோஷம் ஆனந்தம் இருக்குமோ அதே ஆனந்த சந்தோஷம் மற்றவரும் கிடைக்கும். அதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுல நீங்க ஊருக்கு போறவங்க பிரசாத வழியா இருக்கு, பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை ஊருக்கு போறவங்க எல்லாரும் சரியா கடைசி பெரும்பாலும் சித்தாந்த கோஸ்வாமிக்காக சொல்லுவாங்க. ஆசிரியர் வாழ்க்கை சொன்னாங்க. கடைசி ஃபைனல் கடைசி 6 கட்டளை நான் சொல்றேன், நான் தெரிவிக்கிறேன். நாம் அனைவரும் ஸ்ரீ குரு பரம்பரையின் கீழ் ஸ்ரீமதி ராதாராணியின் பாத கமலங்களை அடைக்கலம் கொண்டு ஸ்ரீல ரூப ரகுநாதரின் செய்திகளை உற்சாகமாக உலகம் முழுவதும் பரப்பிடுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமோ ராம ராமோ ஹரே ஹரே. பக்தி சித்தாந்த கோஸ்வாமி என்ன செய்தி? அவனுடைய நாமம் தான் ஹரே கிருஷ்ணன். புரிந்த அளவு உற்சாகமாக சந்தோஷமாக எல்லாருக்கும் முயற்சி பண்ணும். நீங்க வந்து சொல்லல, எல்லாரையும் பேசுவாங்க. அனைவரும் ஒருங்கிணைந்து எல்லாரும் சேர்ந்து இந்த உணவுடைய நாமத்தை விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கலாம். அது கொடுத்து ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கும், நோட்டீஸ் இருக்கு, அவங்களுடைய நாமக்கூடிய விவரங்கள்லாம் அந்த நோட்டீஸை போட்டு விருப்பப்பட்டவங்க வாங்க.